பணத்திற்கு ஆசைப்பட்ட பெற்றோர் மகனுக்கு விலை பேசி விற்பனை செய்த கொடூரம் என்ன நடந்தது? சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவங்க திலகவதி. இவங்களுடைய கணவர் சகாயராஜ். இவங்களுக்கு ஏற்கனவே 10 மற்றும் 2 வயதுல 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 7 வயதுல ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த டிசம்பர் மாதம் திலகவதிக்கு 4ஆவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே இவங்க 2 பேரும் நமக்கு தான் ஏற்கனவே 3 குழந்தை இருக்கே, இந்த குழந்தை எதுக்கு, இந்த குழந்தைய பணத்துக்கு வித்துட்டா என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க. உடனே திலகவதி தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரதீபா அப்படின்ற ஒரு லேடி கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களும் தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கு, இந்த குழந்தைய நம்ம பல லட்சத்துக்கு விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. உடனே இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி பிரதீபாவும் அவங்க கூட்டாளிகளோ சேலத்துல இருக்க முருகர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோவில்ல கவிதா அப்படின்ற ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது குழந்தை விற்பனைக்கு வந்தா சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் கவிதா சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வந்த பிரபாவதி இதுதான் நல்ல ஐடியா, நம்ம கவிதா கிட்ட இந்த குழந்தைய வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உடனே கவிதாவுக்கு இதை பத்தி தகவல் சொல்லியிருக்காங்க. கவிதாவோ, நான் கார் அனுப்புறேன், அந்த கார்லயே நீங்க எல்லாரும் குழந்தைய கூட்டிட்டு வந்துருங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க எல்லாரும் குழந்தையோட கார்ல ஏறி போயிருக்காங்க. கவிதாவோ இந்த குழந்தைக்கு 3,80,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கியிருக்காங்க. இது நடந்து 10 நாளைக்கு அப்புறமா இது பத்தி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. உடனே காவல் ஆய்வாளர் வசந்தகுமார் இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வரவழைச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இதையடுத்து அந்த குழந்தைய மீட்டு நுங்கம்பாக்கத்துல இருக்க ஒரு குழந்தைகள் காப்பகத்துல குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படி பெற்றோர்களே பணத்திற்கு ஆசைப்பட்டு குழந்தைய விற்பனை செஞ்ச இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.